ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். நக்ஷத்ரா குளிச்சுட்டு வெளியில் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது செர்ரி வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. நக்ஷத்ரா வெக்கமா இல்லையா இப்படி வந்து பார்க்கறதுக்கு அப்படின்னோடனே, நீ என் பொண்டாட்டி தானே, இதில் என்ன இருக்கு, இது மட்டுமா, நீ எப்படி குளிச்ச, எப்படி சோப்பு போட்ட, இது எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் ஆத்மா ஆச்சே அப்படின்னு சொல்ல நக்ஷத்ரா நோ நோ அப்படின்னு கத்தரா. அந்த வழியாக போன சித்தி ஏமா கத்துறன்னு கேட்க, இங்கே செரி ஆத்மா வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுதானே, உனக்கு எனக்கு அது பழக்கமாக தானே போச்சு, அது கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்ல, உடனே செர்ரியோ இப்போ நான் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் தரப்போறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. உடனே சித்தியோ அதை கூட பொறுத்துக்கம்மா, அதுக்கு தான் பாடி இல்லையே, ஆத்மா தானே, ஆவி தானே அப்படின்னு சொல்ல, உடனே கத்திக்கிட்டு வெளியில் வர நக்ஷத்ரா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, இங்கே பாரு என் கண்ணத்தை கடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்னவோ அவன் மனுஷன் மாதிரி தான் தெரியுது, அவன் என்னை தொட்டதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல, உடனே சித்தி உடனே அபூர்வா கிட்ட சொல்லலாம் வான்னு போகிறாங்க. அபூர்வா அதை நம்பலை. ஆனால் அபூர்வா வேற சொல்கிறாங்க. ஒரு வேளை செர்ரி உயிரோடு இருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அன்னைக்கு அந்த ககன் காட்டின வீடியோ அவன் கைக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே சித்தி சொல்கிறாங்க, நாம தானேம்மா அவனை புதைச்சோம், எங்கள் கையால் புதைச்சமையுமே அது உண்மை தானே அப்படின்னு சொல்ல, அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேலே அந்த ஆத்மா உங்கள் 2 பேர் முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கோங்க, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபூர்வா போனதுக்கப்புறம் நக்ஷத்ராக்கு டவுட் வருது. சித்தி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை இவன் உயிரோடு இருப்பானா இல்லைனா ஆத்மாவாக இருப்பானா இந்த செர்ரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத அந்த வழியாக கிராஸ் பண்ணிட்டு போன மீரா காதில் வாங்கிட்டு பயந்துடுறாங்க. என்னது செர்ரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஓடி போய் கேபி கிட்ட அழுகுறாங்க. இந்த மாதிரி நக்ஷத்ரா அந்த சித்தி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, சீக்கிரமாக நீங்கள் யாராவது ஒரு சுவாமிஜியை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம பூஜை பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்கிறா. இங்கே ககன் ஐயர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. எப்போ நல்ல நாளுன்னு பார்த்து சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பூமி தன் தம்பி சிவாவை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறா. அதே மாதிரி சாரதா பூர்ணியை சாரி கட்டி கூட்டிகிட்டு வராங்க மேலேருந்து. அப்போ பூமி சொல்கிறா சிவா கிட்ட, அங்கே பாரு பூரி புடவையில் எவ்வளோ அழகாக இருக்கா பாரு அப்படின்னு. உடனே டென்ஷனாக உட்காந்துருக்கிற சிவா பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு இந்த பூர்ணி பிந்துவாவே தெரியுறா. வெச்சு கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. இதை நோட்டீஸ் பண்ண பூமி, என்னடா கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாக்கா பிந்து ரொம்ப அழகாக இருக்காக்கா அப்படின்னு சொல்கிறான். இந்த நான்சென்ஸ் பூமி காது கொடுத்து சரியாக ப்ராப்பராக கேட்காம என்னடா சொல்கிற அப்படின்னு உடனே அவன் சாமாத்தியமாக மழுப்பிடுறான். ககன் ஐயர்கிட்ட எந்த டேட் ஓகேவோ அந்த டேட்டு பூமி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு உடனே சாரதாக்கு ஷாக் ஆகுது. உடனே சுதாரிச்சுக்கிட்ட ககன், பையன் தரப்புல பூமி தானே பெரியவோ, அதுக்காக அங்கே தானே சொல்லணும், அது தானே முறை அப்படின்னு குருக்கள் கிட்ட கேட்க அவரும் ஆமான்னு சொல்லிட்டு டேட்டை சொல்கிறாரு. இனிமே இந்த கல்யாண பொறுப்பு மொத்தமே பூமி தான் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லி நான் தட்டாமல் இருப்பேனோ, ஆனால் கண்டிப்பாக நான் செய்கிறேன்றா பூமி. பூமியும் சாரதாவும் கோயிலில் வெயிட் பண்ணுறாங்க கேபிக்காக இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.